ஹalleluya. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. ஓகே, இன்னைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம தேவனுக்கு கொடுப்போம். அந்த வசனம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். வசனம் ஆண்டவர் பேசணும். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Father, we thank you for this verse you've given to us, this daily manna, Lord. Father, we pray this verse will transform our life, Lord. இந்த வசனம் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மாறுதல் வரும். இந்த வசனம் நீ ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் வெற்றிக்கிறோம். இன்னைக்கு என்னோட தலைப்பு நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். ஓகே, கிறிஸ்துவின் புது வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் ஒரு புது ஜாமா பிடிக்கும்? ஓகே, ஒரு பாத்திரம் நீங்க வாங்குறீங்க. ஓகே, இந்த கடையில் போனீங்க, ஒரு பாத்திரம் அழகா இருக்கு, ஒரு பாத்திரம் நல்லா கிளீனா இருக்கு, எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஷாப்பா இது இருக்கு, இது கொஞ்சம் காயமா இருக்கு, வாய்ப்பு ரொம்ப மாட்டேங்குது. ஓகே, நார்மலி நம்ம ஷாப்பிங் மால் போகும்போது அந்த ரோல ஃபர்ஸ்ட் ஜாமான் போமா இல்லை நல்லா தள்ளிட்டு பின்னால ஜாமான் எடுத்துட்டு நம்ம வாங்குவோம். எல்லாமே புதுசு பிடிக்கும் தானே? பல்ஸ் ஜாமான் பிடிக்குமா? பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஓகே, ஸோ கிறிஸ்துவின் ஒரு புது வாழ்க்கை, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். ஓகே, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் ஹோல் இயர் நம்மளுடைய தீம், ஓகே, தீம் இஸ் ஸ்பிரிச்சுவல் growth. ஓகே, ஆவிக்குரிய வளர்ச்சி. ஓகே, சம்டைம்ஸ் சில பிரசங்கம் நீங்க வாரம் அதே பிரசங்கம் கேட்டீங்க, ஆனா இதுதான் நம்மளுக்கு தீம். ஓகே, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். என்ன பாஸ்டர் சொல்றாரு, 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்துவம் நம்ம வாழ்க்கை வாழணும். இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் நம்ம அந்த பழைய பாத்திரம் மாதிரி இருக்கும். ஓகே, வி cannot shine for God. ஓகே, ஸோ ஐ ask you a question. ஓகே, நீங்க இந்த பிரசங்க அப்ளீஸ் பண்ணிக்க, நீங்க ஒரு பிலீவரா டிசைபிள்? நீங்க ஒரு பிலீவர், நீங்க ஒரு விசுவாசினா இல்லாட்டி தேவனோட சீஷர்கள்? ஓகே, நீங்க சீஷர்கள். ஓகே, சீஷர்கள்னா யூ ஆர் டிசைபிள். இயேசு கூட சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கூட வந்தாங்க. சில பேர் இயேசுக்காக உயிர் விட்டாங்க. ஆமென். அதான் சீஷர். ஓகே, பிலீவர்னா என்னோட இன்னைக்கு சண்டே, ஓகே, என்னோட ஆவிக்குரிய கடனை நான் செய்யணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸு கோயிலுக்கு போறாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன். ஓகே, அவரும் இப்படி செய்யறாரு, நானும் இப்படி செய்வேன். அவங்க வீட்டுக்கு போவாங்க, நானும் வீட்டுக்கு போவாங்க. அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும்? ஓகே, இது நான் சொல்றேன், இது சபை கிடையாது. ஓகே, நான் சொல்றேன், இது சபை, இதுதான் நம்ம சபை. திஸ் இஸ் ஜஸ்ட் a building. ஆனா நம்ம சபை இந்த பில்டிங் உருவானம். ஓகே, we are united in Christ. ஓகே, ஸோ நீங்க சபைக்கு வரும்போது ஓகே நீங்க எதிர்பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? You must expect something. ஓகே, நீங்க கபாஜிகான் ஆஃபீஸ் போனீங்கன்னா எத்தனை போனீங்க? கொஞ்சம் கபாஜிகான் ஆஃபீஸ். ஓகே, சும்மா போட்டு வருவீங்களா? அவுச்சு கொடுப்பாங்க தானே, இந்த மருத்துவம், இந்த எஸ்டிஆர், இந்த பிரிவு கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஓகே, ஒரு கடைக்கு போறீங்க, சும்மா போறீங்களா? என்ன சாப்பாடு கிடைக்கும்? இந்த கோழி சாப்பாடு நல்லா இருக்குமா? இந்த ஆட்டுச்சிக்கன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். wherever we go we always have a expectation, ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ நீங்க சபைக்கு வரும்போது நீங்க சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்க்கணும்? what are you expecting? ஓகே, அதான் that is the difference between ஒரு விசுவாசியும் சீஷர்கள். விசுவாசினா நீங்க ஜஸ்ட் ஓகே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென், ஆத்ரம் தோத்திரம், ஆமென், அப்புறம் போயிடுது. ஆமாங்க, இல்லாட்டி நான் தேவனை முகமாய் சந்திக்கணும். I want to encounter God. என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஓகே, நான் மாறணும். என்ன சொல்றது? நான் மாறணும். ஓகே, மாறணும். We must change. If we don't change, அந்த பழைய வாழ்க்கை என்ன நடக்கும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஓகே, பாஸ்டர் நீங்க நல்லா பேசுறாரு. ஓகே, சுகம் கிடைச்சிச்சு, ஆனா நீங்க நரகத்துக்கு போறீங்க. என்ன பிரச்சனை? ஆசீர்வாதம் கிடைக்குது. ஓகே, காடி வாங்குறீங்க, சொத்து, வீடு, நகை எல்லாம் வாங்குறீங்க, ஆனா உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்க்கலன்னா என்ன பிரச்சனை? இட்ஸ் ஆல் வேஸ்ட். உங்க வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட். ஓகே, ஒரு வேஸ்ட். If you don't change, you will not go to heaven. ஓகே, நம்ம மோட்சத்துக்கு போய் சேரணும். இல்லாட்டி அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பர்பஸ், வாழ்க்கை நோக்கம். ஓகே, வேற நோக்கம் கிடையாது. ஓகே, we should not have anything. ஓகே, பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாருங்க,
என்னடா நடக்குது, ஆண்டவர் வார்த்தை ரொம்ப சம்பு நெருங்கிருச்சு. ஓகே, நம்ம தான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கோம். சண்டே அங்கே தானே, இங்கே எங்கே போறதுக்கு, நம்ம சொகுசா, we are very comfortable. Okay, we are very comfortable, we are too comfortable. Okay, நான் சொல்றேன் Malaysians பார்த்தீங்கன்னா we are very, especially Christian Malaysians, we are very comfortable because நம்ம கண்ட்ரியில போர் இல்லை, நம்ம கண்ட்ரியில earthquake இல்லை, நம்ம கண்ட்ரியில famine பஞ்சம் இல்லை. ஓகே, ஆனால் ஒரு காலம் வரும், பஞ்சம் என்ன பஞ்சம், என்னோட வார்த்தைக்கு பஞ்சம் வரும். அப்போ நீங்கள் இருப்பீங்களா? ஓகே, சீசன் என்ன செஞ்சாங்க, தேவனுக்காக உயிர் விட்டாங்க. they gave their life. ஒரு ரத்த சாட்சியா ஸ்டீவன், ஓகே தெரியல அப்படி பேசி கொடுத்துருக்காங்க. மேபி நான் ரத்த சாட்சியா நான் மறைக்கணும் தெரியாது. ஓகே, எத்தனை பால் இருக்கீங்க, பால் இல்லையா? பால் இருக்காரு, பால் வந்து தலையாட்டாரு, பால் தெரியாதுங்களா, தலை இருக்க. ஓகே, this is நீங்க சிரிக்கிறீங்க, ஆனால் டெய்லி அவங்க டெய்லி கேம் லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவோட சீஷர்கள் அவங்க உயிர் கொடுத்தாங்க. ஏன்? because they love Jesus. Okay, இயேசுவை நேசிச்சாங்க. பாஸ் அழகா பேசுறாரு ஜக்கேயு. அவர் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு because அவர் இயேசுவை முகமுகமா சந்திச்சார். he had an encounter with Jesus. he had an encounter. எத்தனை ஆசையா இருக்கு, நான் தேவனை முகமுகமாய் சந்திக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம், அதுதான் நம்ம சபைக்கு வரும். நம்ம தேவன் முகமா சந்திச்சு, ஓகே, தேவனுடைய சித்த பிரகாரம் நம்ம வாழ்க்கை சொல்லிக்கணும். அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எபிஷியன்ஸ் 4:22 நம்ம படிக்கணும். ஓகே, அதான் நம்மளுடைய டெக்ஸ்ட். எபிஷியன்ஸ் chapter 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. You were taught with regard to your former way of life to put off your old self, which is being corrupted by deceitful nature. So in the first point, okay, அஞ்சு கொலைகள் நான் சொல்ல போறேன். அஞ்சு கொலைகள் நம்முடைய பழைய மனுஷன் செத்து போனோம். ஓகே, ஸோ நான் கேள்வி கேட்க வரேன், உங்க பழைய மனுஷன் செத்துட்டாரா? ஓகே, செத்துட்டாரா? ஓகே, உங்களுக்கு யாராச்சும் கோவம் வருதா? கோவம் வந்துச்சுன்னா சாப்பிட்டு. ஓகே, ஸோ we must put on our old self. We need to throw away. ஓகே, நம்முடைய பழைய மனுஷன் அவர் செத்து போனோம். We must die to ourselves. Actually இது வந்து ஒரு daily things. ஓகே, ஸோ பவுல் அந்த எபிசோட் சபையில் பேசுறாரு. ஓகே, உன்னுடைய பழைய வாழ்க்கைனா our old self. ஓகே, பழைய மனுஷனா என்ன? நம்முடைய பழைய வாழ்க்கை. ஓகே, என்ன அந்த பழைய வாழ்க்கை? ஓகே, our selfishness, சுயநலம், our dishonesty. ஓகே, உண்மை இல்லாம ஒரு வாழ்க்கை, நேர்மை இல்லாம ஒரு வாழ்க்கை. ஓகே, இந்த பாவனால ஓகே நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை வந்திருக்கு. அவனே சொல்லுவோமா? ஓகே, இந்த பிரிவினை, ஓகே, அதுதான் நம்மளுடைய கண்டிப்பு. ஓகே, பாவத்தின் சம்பளம் நம்மளுடைய நம்மள ஆக்சுவலி நம்மள இங்க இருக்கக்கூடாது, நம்ம நேரத்தில் இருக்கிறோம். ஓகே, ஆனால் ரொம்ப நம்மளை ரொம்ப நேசிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ அதான் போக சொல்ல நம்மளுடைய பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கை தான் இயேசு உயிர் கொடுத்தாரு. Amen. Jesus died for our sin. Okay, so இயேசு நம்மளுடைய பழைய வாழ்க்கை சாவணும், அதான் அவர் சிலுவை மச்சாரு. He died for our sin. So sometimes நம்ம பழைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ முடியல, கஷ்டம், பாவ வாழ்க்கை, இந்த பழைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கும். ஓகே, என்னோட சேவ் பண்ணுது. இப்போ என்ஜாய் பண்ணுறீங்களா? சகோதரர் இப்போ கஷ்டப்படுறீங்களா? அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. வாமின்னு சொல்லுவோமா? நான் உல்லாசம் பண்ணுறேன். எத்தனை பேர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்க? ஒலிம்பிக்ஸ், ஓகே, பாரிஸ்ல. ஓகே, ஸோ என்னோட ஃபேவரட் இவெண்ட் வந்து 100 meters. ஓகே, 100 meters. வா, ரியலி அவங்க எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி உடுப்பு போடுவாங்க? ஒரு
ஸ்பெஷலான உறுப்பு. ஓகே, ஸோ அந்த உறுப்பு போடும்போது அவங்க போட முடியும். ஸோ நான் சொல்றேன், அந்த 100 மீட்டரால ஒரு இப்படி ஒரு இங்கே ஒரு சட்டை, இங்கே ஒரு சட்டை, இங்கே ஒரு வெயிட்டு, இங்கே ஒரு சட்டை போட்டா ஓட முடியுமா? கண்டிப்பாக ஓட முடியாது. அதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, நம்ம போய் மோட்சத்தில் போய் சேரணும். ஆனால் நம்மளுடைய பழைய வாழ்க்கை இது வேஸ்ட் பண்ணி நம்ம எல்லாம் ஒரு 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 ரேஸ், ரேஸ். நம்ம இந்த ஓட்டத்தை நம்ம ஓடுறோம். ஓகே, சில பேர் ஓட்டத்தை முடிச்சுட்டு அவங்க தேவன் சமூகத்திலே போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்டில் அலைவ். நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? ஆண்டவர் பிளான் வச்சிருக்காரு. மீன்ஸ் உங்களோட நேரம் வரல. ஓகே, ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் உயிரோடு வச்சிருக்காரு. Amen. So if you are still alive, okay, முடிச்சிருக்கா? ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறாரு. உங்களோட சித்தம் நல்லா திட்டம் வச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில. அந்த சித்தம் you have to know, you need to know what is God's will. இப்போ அந்த athlete நல்லா வெயிட் போட்டா ஓட முடியுமா? கண்டிப்பா ட்ரைவர் ஆயிடுவாங்க. ஸோ அதான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்து ஒரு வெயிட் மாதிரி. ஓகே, ஸோ we cannot enjoy the race. அந்த ஓட்டத்தை நம்ம ஓட முடியும். நம்ம ப்ரே பண்ணணுமா? அப்போதான் ஃபோன் அடிக்கும், அப்போதான் ஃபோன்ல ஒரு நல்ல வீடியோ வரும், சோஷியல் மீடியா, ஓகே, டிவி, யூடியூப், இதெல்லாம் வெயிட்ஸ். ஸோ இதனால நம்ம பைபிள் படிக்கணும். நம்ம பைபிள் படிச்சா நம்ம உண்மையை தெரியும். பைபிள் படிச்சா நம்ம உள்ளாட மனசும் வருவோம். அவன் இந்த மேல் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். நம்ம இன்னும் ஆண்டவர் இன்னும் வேகமாக நம்ம ஓட முடியும். ஸோ அதான் போல சொல்ல, இந்த பழைய வாழ்க்கை பழைய மனுஷன் செத்து போகணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், Ephesians 4:23. We just go through this 4 verses. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக 24 மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயல். We must be created in the image of God. We must renew our mind. நம்மளுடைய சிந்தனை. ஓகே, நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கணும். We must renew our mind daily. எப்படி நீங்க renew பண்ணணும்? நீங்க பைபிள் படிக்கணும். இதான் செய்யணும். வேற விஷயம் இல்லை. ஓகே, போய் யூடியூப்ல மெசேஜ்லாம் பார்க்காதீங்க. அது வந்து ஜஸ்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஆனா நீங்க வந்து உங்களோட பைபிள் வச்சிருக்கீங்களா? உங்களோட பைபிளை வந்து நீங்க படிக்க, நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன பேச போறீங்க? ஆண்டவரே, நீங்க பேசணும். ஆண்டவரே, நான் உங்களை முகமுகமாய் சந்திக்கணும். ஜக்கேஷ் முகமாக சந்திச்சாரு. அதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அதான் சொல்ல முடியும். நான் மனதுக்கு நான் கொடுக்க போறேன். எப்படிங்க? அவர் பாஸ்டர் என்ன சொன்னாரு? அவர் டேக்ஸ் கலெக்டர். ஓகே, எப்படி பணம் கொடுக்கறா செய்வாரு. ஓகே, ஆனால் இவர் கொடுக்குறாரு. அதான் உண்மையான ரட்சிப்பு. அதான் உண்மையான ரட்சிப்பு. ஸோ அந்த ரட்சிப்பு தான் அந்த உண்மையான ரட்சிப்பு, அந்த உண்மையான அன்பு. எப்படிதான் நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கும். நம்ம எப்படிங்க பைபிள் படிக்கணும். ஓகே, பைபிள் படிக்கணும். இதுதான் கரெக்ட் வே. நீங்க யூடியூப் பாருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, மெசேஜ் ஃபார்ம் பண்ண ரொம்ப பிளஸிங்கா இருக்கு. ஆனா அந்த மெசேஜ் வந்து கடவுள் அந்த போதற்காக பேசினாரு. ஆனா உங்களுக்கு ஒரு செய்தி வச்சிருப்பாரு பைபிள். நீங்க பைபிள் தொடர்ந்து படிங்க. சம்டைம்ஸ் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் கேட்டு பேசவே இல்லையா? ஆனா நம்ம பைபிள் சாப்பிட்டு பைபிள் திறக்கல. எப்போ திறப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை திறப்பீங்க. ஓகே, சொல்லுவோம். ஓகே, இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம பைபிளை ஃபோன் படிங்க, நோ ப்ராப்ளம். ஸோ யூ டூ வாட்எவர் யூ கேன். ஓகே, டெய்லி யூ ரீட் த பைபிள். அப்போதான் நம்மளுடைய ஆவிக்குள் மனுஷன், அதான் நம்மளோட சாப்பாடு, நம்மளுடைய ஆவிக்குள் மனுஷன். ஸோ நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கணும். Okay, renewal is an ongoing process that involves a transformation. Okay, நம்முடைய சிந்தனை ஒரு பெரிய மாற்றம் வரணும். We need to have a change in our life. Okay, so இந்த illustration நான் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாமே ஐஃபோன் வச்சிருக்கீங்க. Okay, sometimes ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் தானே, please update your phone. Correct? Okay, please update your phone. So if you don't update your phone, நீங்க உங்களோட phone update பண்ணுங்க, இல்லாட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க?
all the gadget experts இங்க இருக்கீங்க. So if you don't update உங்க phone update பண்ண மாட்டேன், என்ன நடக்கும்? உங்க phone slow ஆகும். வேற come on youths எல்லாம் வேலையில இருக்கீங்க. Okay good. இதுதான் எக்ஸ்பர்ட், எனக்கு தெரியாது, நீங்க சொல்லணும். மார்க்கஸ் என்ன நடக்கும்? ஃபோன், இந்த ஃபோன் என்னோட செக்யூரிட்டி நான் அப்டேட் பண்ணல, என்ன நடக்கும்? ஓகே, வைரஸ் வரும். ஓகே, ஃபோன் ஸ்லோ ஆகும். ஸோ யுவர் ஃபோன் இஸ் நாட் ப்ரொடெக்டட் பிகாஸ் ஏன் தெரியுமா, இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோன் இருக்கு. ஸோ உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணால் யுவர் ஃபோன் வில் பி ப்ரொடெக்டட். அந்த வைரஸ், ஆன்டி வைரஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி ஸோ உங்கள் ஃபோன் வந்து ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும். நீங்கள் பைபிள் படிங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை நீங்கள் ரீனியூ பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? அப்படியே அந்த பழைய மனசு அப்படியே இருக்கும். ஸோ சாத்தாங்க நல்லா புது புது வைரஸ், புது புது டிக்டாக் வீடியோ, புது புது யூடியூப் வீடியோ, புது புது படம் வரும். ஸோ யூ ஆர் நாட் ப்ராக்டிக்கல். ஓ இந்த படமா, ஓ அந்த படம் சூர்யா நடிச்சாரு, ஓ இந்த படம் விக்ரம் நடிச்சாரு, ஓ அப்பா நல்லா ஸ்டைலாக இருக்கு, போய் பார்ப்போம். ஓகே, இந்த சீரியல், இந்த வெப் சீரிஸ் வருது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஏன் நம்மளுடைய சிந்தனை அப்டேட் பண்ணல, ஏன் நம்ம பைபிள் படிக்கல, நான் பைபிள் நீங்கள் பைபிள் படிச்சுன்னா உண்மையை தெரியும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் ஆகும். ஸோ வி மஸ்ட் அப்டேட், நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கணும். ஸோ ஹவ் யூ அப்டேட் யுவர் ஃபோன், நம்ம ஃபோன், நம்மளோட லேப்டாப், நம்ம டெய்லி நம்ம அப்டேட் டிபார்ட்மெண்ட் எவ்ரி 2 to 3 weeks ஒரு அப்டேட் வரும். செக்யூரிட்டி அப்டேட். ஸோ நம்மளோட சிந்தனையும் ஒரு செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு. அதுதான் தேவனோட வார்த்தை. ராமே சொல்லுவாங்க, இது வந்து ஒரு it is a habit. Okay, it is a lifestyle. You must have your own Bible. Okay, சில பேர் பைபிள் ஷேர் பண்ணுவீங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. Don't share your Bible. Okay, உங்களோட சட்டை நீங்க ஷேர் பண்ணீங்க, விசுவாசம் ஷேர் பண்ணீங்க, இல்லை இதுதான் என்னோட சட்டை, இதுதான் இது என்னோட. Okay, you must have your own Bible. You must be proud of your own Bible. Okay, so every believer should have your own Bible. So making a daily habit of scripture, our Bible particular prayer. Okay, family prayer, family altar. Okay, pastor family altar. Allah Bismillah. We must have a family altar in our house. Family altar. Kuruma palipidam. Okay, family altar no வீட்ல. பாத்தீங்கன்னா I love. ஓகே, ஹிந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா மலையாளக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆல்டர் வச்சுருப்பாங்க. உங்களாம் தெரியாதானே, ஒரு ரூமே வச்சுருப்பாங்க, அதான் அவங்களுடைய ப்ரேயர் ரூம். ஓகே, ஆனால் நம்மளுடைய ப்ரேயர் ரூம் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்குது. பட் யூ கேன் செட் ஒரு இடம், இதுதான் நம்மளுடைய குடும்ப ஜெபம் ஹால் இல்லையா. ஓகே, யூ மஸ்ட் ஹேவ் அ ஃபேமிலி ப்ரேயர், அ ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர், ஸ்டேஸ் டுகெதர். ஸோ குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். Okay, Bible படிக்கிறது ரொம்ப முக்கியம். We need to update, we need to renew our mind. Okay, number 3. Okay, read 4:24 படிங்க. மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். தேவனுடைய சாயல், we must be put on our new self. And என்ன self? The God image. நம்ம கிறிஸ்து போல நம்ம மாறணும். So அந்த God self, okay, கடவுளோட கேரக்டர். Okay, கடவுளோட கேரக்டர் என்ன நீ பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வாசகத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் கடவுளோட கேரக்டர் நம்மளுக்கும் இருக்கணும். நம்பர் 1 நீதி. Okay, which is called righteousness, and the next one is பரிசுத்தம், நீதி, holiness. பரிசுத்தம், நீதி, righteousness and இதுதான் கடவுளோட கேரக்டர். Okay, righteousness and holiness. Amen. So Paul சொல்றாரு, அந்த பழைய மனுஷன் சாவணும், இந்த புது மனுஷன் வந்து என்ன இயேசு போல நம்ம மாறணும். அதான் இயேசு தான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இயேசு போல
நம்ம மாறோம். ஸோ இயேசுக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு. ஓகே, ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹோலினஸ். ஆமென். நீதியும் அப்புறம் பரிசுத்தத்திலும். ஆமென். Our new self is the identity in Christ. இந்த புது மனுஷன் தான் கிறிஸ்துவின் அடையாளம். So when you say you got Jesus in you, நான் இயேசுவை நம்புறேன், நான் ஒரு விசுவாசி, இயேசுவோட விசுவாசி, நான் இயேசுவோட சீஷர்கள். ஸோ நீங்க இயேசுவை போல மாற்றோம். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. நீங்க கிராஸ் போடுறீங்களா, அது உங்க ஐடென்டிட்டி இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியுமா, கிராஸ் கிறிஸ்டியானிட்டி ஒரு நாட் a symbol of Christianity. ஓகே, கிராஸ் அது ஒரு symbol of Romans. Okay, so cross is not the நீங்க cross பண்றீங்களா, ஓகே நான் கிறிஸ்துவ cross பண்றேன், சில பேர் கிறிஸ்துவ போடுறீங்க cross, இங்கேயும் cross பண்றீங்க. ஓகே, அதெல்லாம் அப்படிலாம் சரி. ஓகே, அதெல்லாம் அது ஆடியம் இல்லை. ஓகே, உங்களுடைய கேரக்டர், how is your character? ஸோ இது உடனே ஒரு மாற்றம் வர முடியாது. ஓகே, நான் ஆணுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஸோ நாளைக்கு நான் மாற போறேன், முடியாது. ஓகே, இது daily, something daily, not by our own effort. ஓகே, சொந்த வேலை இல்லை, ஆனால் பாஸ்து ஆவினால. ஆமென். ஜக்கரியா 4:6 போட்டிருக்கு, நம்முடைய சொந்த பலத்தில் நம்ம அடைய முடியாது. ஓகே, எப்படி நம்ம செய்யணும், பரிசுத்த ஆவியினாலே மட்டும். ஓகே, we only can do this through the Holy Spirit. Okay, not by might, not by power, but by my spirit. நம்முடைய சொந்த பலத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. Okay, we need to rely 100% on the Holy Spirit. ஆவியானவர் பாச சொல்வாரு, நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிங்க, pray in the spirit. ஸோ நம்மளுக்கு சொன்னா நம்மளுக்கு அது புரியாது. இதுக்காக நம்ம சபைக்கு வரணும், அந்த பைபிள் ஸ்டடி செய்யணும். ஆவியானவர் யாரு, ஏன் நம்ம ஆவியில நிறுவனம். Okay, why we need to be filled with the Holy Spirit? அதான் நம்மளுக்கு அவர் பேலன்ஸ் தராங்க, giving us the strength. நம்மளுடைய சொந்த பேலன்ஸ்ல நம்ம செய்ய முடியாது. சாரி, இந்த வசனம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமாலும் அல்ல, என்னோட ஆவியினால ஆகும். மன்னிச்சிருங்க. ஓகே, இதுதான் வசனம், ஜக்கரியா 4:6. ஓகே, நம்மளுடைய சொந்த பலத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே, சொந்த பலம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. உல்லாசேஷன் நம்புறேன். ஓகே, எத்தனை பேர் கம்பெனி பிடிச்சி பார்த்துருக்கீங்க, கேட்டப்பீங்களா? ஓகே, அதை பார்க்கும்போது சம்டைம்ஸ் அழகா இருக்கும், சம்டைம்ஸ் அசிங்கமா இருக்கும். ஓகே, we get very feel very scared to see. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அது கம்பெனி பிடிச்சா இருக்கும், அது மாற மாட்டேன். It will change into a வராது பூச்சி. It will change into ஒரு வராது பூச்சி தான் அது மாறும். It will change into a butterfly. ஸோ அந்த கேட்டபில்லர், ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கேட்டபில்லர் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும், சாக்லேட் கலர் இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளுடைய பழைய மனுஷன். ஓகே, அதுதான் நம்மளுடைய பழைய மனுஷன். ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்க மாட்டாங்க, யாரும் என்னது அதை தூக்கி வச்சிடும். ஓகே, ஆனால் அது 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 அப்படியே செத்துக்கும். ஓகே, அந்த 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 கம்பெனி குச்சி அந்த கக்கூனா இங்கிலீஷ்ல சொல்றாங்க, கக்கூன், அதுல வெளியே வந்தாங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை, அழகா பார்க்கணும். தட் இஸ் த லைஃப், அதுதான் வாழ்க்கை. ஓகே, தேவனோட சித்தம், அதனுடைய வாழ்க்கை நம்ம வாழணும், ஒரு அழகான வாழ்க்கை, சித்தத்தில் ஒரு வாழ்க்கை. ஸோ நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். That is the main point. We must be transformed by Christ. நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். We must put the characteristic of our new self. Okay, so கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். கிறிஸ்துவோட குண அதிசயம்லாம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் கருணை உள்ளவர், kind. Next, அவர் இரக்கம் உள்ளவர், compassion. 3, அவர் தாழ்மை உள்ளவர், humility. And கடைசி அவர் பரிசுத்தமானவர், holiness. And lastly, அவர் righteousness, அவர் நீதி உள்ளவர். எல்லாரும் சொல்லுவோம். First, அவர் கருணை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர்,
அவர் தாழ்மை உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர். இதுதான் கிறிஸ்தவரோட குண அதிசயம். அவருடைய கேரக்டர், அவரை போல நம்ம மாறணும். ஓகே, ஸோ we need to show love. ஓகே, நம்ம கருணை காட்டணும், நம்ம இரக்கம் காட்டணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும். we need to be humble. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். Next point, we need to speak truth in love. Okay, Ephesians 4:5 படிங்க. அன்றியோ நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை கலைந்து அவனவன் பிறருடைய மெய்யை பேச கடவன். Amen. So therefore each of you must put off falsehood and speak truthfully. நம்ம உண்மை பேசணும் to your neighbor, for we are all members of one body. So நம்ம பொய் பேசக்கூடாது. பாத்தீங்கன்னா we like to exchange lot of information. Okay, நம்மளுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். Okay, we meet, we talk. Okay, நம்ம fellowship பண்றோம். Okay, நம்ம ஐக்கியம் சொல்றோம். Very good. And today I want to teach you about 3 filter. Okay, filter. எத்தனை வீட்ல வாட்டர் ஃபில்டர் இருக்கு? எல்லாமே இருக்குதானே? கோவை, ஓகே, குக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எதுக்கு வாட்டர் ஃபில்டர்? what is the purpose of water filter? Okay, அந்த அழகான தண்ணி வந்து because of the filter. Okay, so இன்னைக்கு நான் 3 filter நம்மளோட வாய்க்கு ஒரு ஃபில்டர் வேணும். ஓகே, இல்லாட்டி என்ன நடக்கும்? கண்ணெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, நம்மளுக்கு வாய்க்கு ஒரு 3 ஃபில்டர் இருக்கணும். Amen. ஸோ நீங்க ஒரு விஷயம் நீங்க பேச போறீங்களா, நீங்க ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து இந்த விஷயம் சொல்லி போறீங்களா, அதுல உண்மை இருக்கா? ஸோ ஒரு விஷயம் ஒரு ஆள் பற்றி, ஒரு சகோதரி பற்றி நீங்கள் பேச போறீங்களா, அதுல உண்மை இருக்கா? ஓகே, ஐஸ்வர் அதுல உண்மை இருக்கா? ட்ரூத் இல்லாட்டி அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாட் ட்ரூ. நீங்க வெரிஃபை பண்ணல. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். ஓகே, ஸோ நீங்க இல்லை பாஸ்டர் அது உண்மை தான். தென் வி கோ டு த நெக்ஸ்ட் ஃபில்டர். நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து அந்த விஷயத்துல ஏதாச்சும் நன்மைகள் இருக்கா? ஓகே, if you going to tell this, say everything good. ஓகே, இந்த விஷயம் நீங்க சொல்ல போறீங்க, ஏதாச்சும் நன்மைகள் இருக்கா? இல்ல இருக்கா? நன்மைகள் இருக்கா சொல்லுங்க, இல்லாட்டி ஸ்டாப். அண்ட் ஃபைனல் ஃபில்டர். ஓகே, அந்த விஷயத்துல யூஸ்ஃபுல்னஸ், நன்மைகள் இருக்கா? நீங்க சொல்ல போறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணுங்க. அதுதான் நீங்க 3 ஃபில்டர். நீங்க இந்த ஃபில்டர் படிச்சீங்கன்னா எல்லாம் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உண்மை. என்ன சொல்லுங்க? உண்மை, நன்மை, தன்மை. ஓகே, ட்ரூத், குட் அண்ட் யூஸ்ஃபுல். ஓகே, இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் குட், இஸ் இட் யூஸ்ஃபுல்? ஸோ இந்த 3 ஃபில்டரேஷன் நீங்க பாஸ் பண்ணிச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, அது ஒரு பிளெஸிங்கா இருக்கும். ஒரு வார்த்தையா, ஒரு சாட்சி சொல்ல போறீங்களா சொல்லுங்க. ஆனா அந்த விஷயம் சொல்லுங்கன்னா அதுல உண்மை இல்லை, அது ஒரு நன்மை இல்லை, அது ஒரு தன்மையில சொல்லாதீங்க. ஓகே, நம்மளுக்கு அன்பு இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுக்கு அன்பு இருக்கணும். நானே சொல்லுவேன். ஓகே, அன்பு இருக்கணும், பண்பு இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு இல்லாத பண்பு. ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு இல்லாத யாருக்கு பண்பு? சம்டைம்ஸ் நம்ம வாயினால பிரச்சனை. ஓகே, காசி வீட் பேச்சு. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பத்தி பேசலாம், ஒரு பத்தி பேசலாம், ஒரு கட்டி விடுறீங்களா, அவர் பிடிச்சிருக்காரு, அவர் பிடிச்சிருக்காரு, எல்லாம் சேருங்க. ஓகே, அப்போ வரும் ரொம்ப, அப்போ எல்லாரும் வரும், எனக்கு தெரியாது. ஓகே, Amen. ஸோ நம்ம உண்மையா பேசணும். We must speak truthfully. ஓகே, ஸோ போய் பேசும்போது, வீண் பேச்சு பேசும்போது என்ன நடக்கும்னா, சபையோட வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் நீங்க தடையா இருக்கீங்க. வாமே சொல்லுவோமா? சபைக்கு வளருது. ஓகே, நீங்க ஒரு தடையா இருக்கீங்க. ஓகே, you are a hindrance to the growth of church. ஆனா நீங்க உண்மை பேசும்போது நீங்க அந்த சபையை நீங்க கட்டுறீங்க. வாமே சொல்லுவோமா? We are building the kingdom of God. நம்ம சபையை கட்டணும். நம்ம சபையை
ஒரே குறை. சபை வளைச்சிருக்கு, நம்ம நிறையா இருக்கக்கூடாது. அதான் நம்ம ஒருத்த நம்ம உற்சாகப்படுத்தணும். We need to encourage one another. Speak good things. ஒரு வாசனம் சொல்லுங்க, ஒரு சாட்சி சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, ஆனால் அந்த வீண் பேச்சு, கோஷம், இதனால இது ஒரு விஷம். ஓகே, இது சப்போஸ் அது சபைக்கு வளைச்சி ஒரு தடையா இருக்கும். அப்படின்னு சொல்லுவோமா? So, are you a hindrance to the unity of the church? Okay, தேவனோட ராஜ்ய கட்டுவதற்காக நீங்க தடையா இருக்கீங்களா? ஓகே, நீங்க தான் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். Okay, the last point, very very important point. எபிசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒவ்வொருவருக்கொருவர் மன்னியுங்கள். நானே சொல்லுமா? நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, ஆனால் நம்ம whether we like it or not, நம்மளுடைய சகோதரன் சகோதரி we must forgive. நமக்கு வேற வழி இல்லை. We must forgive. கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சம்டைம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, சில பார்த்து பேசும்போது கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஃபேமிலி காயப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நம்ம தாழ்மைச்சு நம்ம மன்னிக்கணும். இல்லாட்டி ஆண்டவர் நம்ம மன்னிக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் பாவம் இருக்கு தானே, நம்மளோட பாவம் ஆண்டவர் மன்னிக்கணும் தானே. ஸோ நம்ம மன்னிக்கணும். We must forgive. Okay, we must forgive. ஒரு வழி இல்லை, நம்ம மன்னிச்சுதான் ஆகணும். So in the 5 points நான் பேசியிருக்கேன். ஓகே, நம்ம பழைய மனசை செத்து போகணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, நம்முடைய புது மனுஷன். ஓகே, நம்ம கருத்து கொள்ளணும். ஓகே, அந்த புது மனுஷன் யாரு? கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். நம்பர் 4, நம்ம அன்பா இருக்கணும். ஓகே, 3 ஃபில்டர். ஓகே, நீங்க உண்மையை பேசணும், நீங்க நன்மையை பேசணும். ஓகே, இந்த விஷயத்துல நீங்க பேசும்போது அது நன்மை இருக்கணும். அண்ட் வீண் பேச்சு பாசிபிள் கூடாது. ஓகே, இது சபையோட வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருக்கீங்க. அண்ட் லாஸ்ட்லி நம்மளோட நம்ம மன்னிக்கணும். அப்படின்னு சொல்லுவோமா? பாலோட வாழ்க்கையை பார்க்கும்போது பால் ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்காரு. ஓகே, அவர் தான் மெயின்லி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அவங்க தான் இருந்தார். ஆனால் பாலோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் உண்மையான வாழ்க்கை. ஓகே, அவர் ஒரு ஆன்டி கிரைஸ்ட். ஆக்சுவலி அவர் வாழ்க்கையை ஆரம்பம்போது அவர் ஆன்டி கிரைஸ்ட். அவர் கிறிஸ்துவர் சாப்பிட்டாரு. ஸ்டீவன் அவங்க தான் கொண்டாரு. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வசனம் நீ பார்த்தீங்கன்னா க்ளோஸா, ஆனால் இது வெரி வெரி பவர்ஃபுல் வசனம். ஓகே, எபேசியர் 4 படியுது. ஆதலால் கர்த்தர் நிமித்த கண்டுள்ளவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்ன வேண்டிய நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இங்கிலீஷ்ல ஆதலால் கர்த்தர் நிமித்த கண்டுள்ளவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்ன வேண்டிய நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இங்கிலீஷ்ல therefore I the prisoner of the Lord. ஓகே, கர்த்தர் நிமித்தம் கட்டு உண்டவன் ஆகிய நான். கரெக்ட்டா? prisoner of the Lord. ஓகே, actually நீ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல Paul is a prisoner of Romans. அவர் ரோம்ல இருக்காரு, அவர் கைதி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆண்டவருக்கு நான் கைதியா இருக்கேன். இவ்வளவு அழகா பேசுறாரு Paul. ஓகே, Paul சொல்றாரு நான் ஆண்டவருக்கு கைதி, நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கேன். I am a prisoner of the Lord. So இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உலகத்துக்கு அடிமையா இருக்கீங்களா இல்லை ஆண்டவருக்கு அடிமையா இருக்கீங்களா? Are you a prisoner of the world or are you a prisoner? நீங்க பாத்தீங்கன்னா Paul அவர் சொல்லிருக்கலாம், நான் ரோம்ல இருக்கேன்,
நான் ரோம்ல ஒரு கைதி, ரோமன் நாட்ஸ்ல நான் ஒரு கைதியா இருக்கேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகவே நான் கர்த்தர் நிமித்தம் கட்டு விடுற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I am the prisoner of the Lord. Therefore, I, the prisoner of the Lord, beseech you to walk worthy of your calling. So சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கேன். நான் ஆண்டவருக்கு I am a prisoner of the Lord. ஸோ அவர் அந்த ரோமோட இது நான் ரெக்கனைஸ் பண்ணல. அவர் லெட்டர்ல நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கேன். இதுதான் விஷயம். ஓகே, நம்மளோட வாழ்க்கை சம்டைம்ஸ் நம்ம உலக காரியத்துக்கு நம்ம அடிமையா இருக்கோம். இன்னும் ஒரு வேலை, ஒரு சொத்து, இது அது ஆல் திஸ் திங்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. அதுக்கு நம்ம அடிமையா இருக்கோம். we are a prisoner to this world. ஆனா நம்மளுக்கு ஆண்டவருக்கு முழுசுதான் நம்ம ஒன்றும் ஒப்பு கொடுக்கல. didn't surrender சொல்லிட்டு போ. ஆனா பால் ஓகே தேவன் அவர் குடும்பம் சந்திச்சும் போது வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துச்சு. டோட்டல் சரண்டர் அவர் வாழ்க்கையில முழுசா கொடுத்துட்டாரு. அவருக்கு பார்த்தீங்களா, அவர் சரண்டர் பாதியோட புதிய ஏற்பாடு அவரும் இருந்தாரு. அதான் ஒரு மாற்றம், அதான் உண்மையான ரட்சிப்பு. ஜாக்கே ஒரு வாழ்க்கை பார்க்கும்போது ஐயா அப்படி சொன்னாரு, ஓகே 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன். எப்படி செய்ய மாட்டாங்க. ஓகே அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். அவன் தேவனே சந்திச்சாரு. அதுதான் நம்மளுடைய நோக்கம், வாழ்க்கை நோக்கம். தேவனே நம்ம சந்திக்கணும், தேவனுக்கு அடிமையா அப்போதுதான் நம்ம தேவனை போல நம்ம மாறணும். கண்களை மூடி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்.